Assalamu Alaikkim, welcome back to my channel. இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ Nuwara Eliya டூர் வீடியோவை தான் இருக்க போகுது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வீடியோவாகவும் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தர மாதிரியும் தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே Nuwara Eliya ட்ரிப்டு ஃபர்ஸ்ட் பிளாக்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன ஆகிக்குதுன்னு சொன்னால் வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் தான் ஃபர்ஸ்ட் டே இந்த டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, எப்படியெல்லாம் நாங்கள் ஸ்டே பண்ணோம், அதில் என்னெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ங்கிறத வந்து எந்த விதமான வீடியோக்காக வேண்டி இல்லாமல் ரியலாகவே என்ன ஆச்சுங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் தந்திக்கிறேன். எல்லாருமே யோசிப்பாங்க எப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டலில் லக்ஸரி ஹோட்டலில் நாம் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறையவே வந்து நமக்கு வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி தான் நம்மளோட தாட் இப்போவுமே இருந்து கொண்டிருக்கும். நம்மளோட ஹோம் டவுனில் இருந்து, அதாவது ஈஸ்டர்ன் சைடில் இருந்து நம்ம Nuwara Eliyaக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னால் 216 கிலோமீட்டர் மாதிரி ஆகிக்கும். நம்ம 4 to 5 ஹவர்ஸுக்கு மாதிரி ட்ராவல் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் டே வந்து ஈவினிங்கே வெளியாகிருந்தோம் நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஹோட்டல் புக் பண்ணுறது வந்து ஏர்லியாகவே தான் நம்ம புக்கிங் போட்டிருந்தோம். ஸோ அந்த இப்போ சீசன் டைமுங்கிற சுற்றி வந்து நைட் வந்து செக்கிங் இல்லாமல் இருந்துச்சு, ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் 11 o'clock தான் செக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நைட் அரவுண்டு 10 to 11 வந்து Nuwara Eliyaவே ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட ஃபேமிலி இருந்த சுற்றி நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணினோம். இந்த மந்த்தை பார்த்தா ரொம்பவே ஸ்பெஷலான மந்த் தான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து ரொம்பவே டூரிஸ்ட் வர ஒரு டைமாகவும் நிறையவே ட்ரிப் போகிற மாதிரியும் அது Nuwara Eliya சீசன் டைமாகவும் தான் இந்த டைம் இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம ஸ்ரீலங்கா வந்து சுற்றி அந்த 2 வீக்கையும் வந்து நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோங்கிறது தான் இதுக்கு பிறகு வர வீடியோவாக இருக்க போகுது. அதுலேயும் வந்து நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து செக்கிங் எங்களுக்கு 11 ஈக்கிற சுற்றி வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஃபேமிலியோட ஹோமில் இருந்து நாங்கள் லீவ் ஆகிட்டு வர டைமில் தான் நம்ம வந்து Nuwara Eliyaவில் பார்க்குறதுக்கு நிறையவே இடம் இருக்குது. நார்மலி எவ்ரி இயர் வந்து நம்ம Nuwara Eliya விசிட் பண்ணுறது வந்து வழக்கமாகவே ஆகிட்டு. ஸோ இந்த இயர் வந்து நம்ம எங்கேயுமே விசிட் பண்ணுறதில்ல, எந்த பிளேஸையுமே போகிறத பார்க்குறது இல்லைன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து இந்த அரளியா ஹோட்டலில் வந்து சாய்ஸ் பண்ணியிருந்தோம். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் Nuwara Eliya டவுன் உள்ளே தான் இருக்குது. Nuwara Eliya டவுனில் இருந்து நீங்கள் ஒரு 50 மீட்டர் மாதிரி தான் உள்ளுக்கால போக வேண்டியதாக இருக்கும். உண்மையிலே பார்க்குறதுக்கு என்ட்ரி ஆகக்குள்ளேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது Nuwara Eliyaன்னு சொன்னாலே பார்க்குற இடமெல்லாம் பச்சையாகவே பசுந்தாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த Nuwara Eliya. அதுவும் ஹோட்டல்னு சொல்கிறப்போ பார்க்கவா வேணும், சொல்லவா வேணும், மிச்சம் செஞ்சுருந்தாங்க. கார்டன் எல்லாம் பார்க்குறதுக்கு சட்டப்படி இருந்துச்சு. இது நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே தான் எல்லாமே வந்து புக்கிங் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ போன உடனே வந்து எங்களுக்கு செக்கிங் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது வந்து உண்மையில் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது ஏன்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு வந்து ட்ரிங்கோலையும் வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் 2 டே வந்து. ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சுற்றி அதையும் இதையும் கம்பேர் பண்ண போகல பெஸ்ட்டாகவே தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த அரளியா ரெட். அண்ட் மோஸ்ட்லி நான் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணுமா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் Nuwara Eliya போனீங்கன்னா 1 day சரி ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் சீப்பான ஒரு ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு ஹோட்டலில் 4 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணணுமா இருந்தால் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குறத விளங்குது எனக்கு வந்து எப்படி இதில் சார்ஜ்ன்னு சொல்லி. கண்டிப்பாக உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் இத்தனை லெக் கொடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம், 2 leg 3 leg 1 leg 1 per night. அதெல்லாம் இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. 1 day வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பர்சனுக்கு வந்து 20,000 மாதிரி தான் இவங்க பே பண்ணுறாங்க. அதுவும் 6 இயர்ஸுக்கு வந்து
கீழே இருக்கிற அவங்களோட கிட்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீயான ஒரு போட் தான் அதுவும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஹாஃப் போர்டு இல்லை ஃபுல் போட்டில் வந்து நீங்கள் வந்து புஃபேயில் வந்து டே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அப்புறம் டின்னர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளி இயலும். உண்மையில் வந்து இது ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தீங்கன்னா. இந்த ரூம் டூரில் வந்து ஃபஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணாலே எல்லாருக்குமே வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் தான் இந்த வாஷ்ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நல்ல க்ளீனாகவும் அண்ட் வெரி நீட்டாகவும் பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவே தான் இருந்துச்சு. அதில் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல ஒன்றுமே என்னன்னு சொன்னால் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற விஷயம். ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பேக்கிங் கூட ஆகிக்குமுங்கிறதாண்டி எல்லாரும் அதை கொண்டுட்டு வரதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து ஹேர் ட்ரையர் எல்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையில் யூஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் இங்கே இருந்து சுற்றி எனக்கு ஸோ ஹாப்பி. It's on the way. Araliya. Potatoes. And what's a weekend without a come join the Squirrel Club. I take a step, you take one, two. A fragile. நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தது வந்து எங்களுக்கு வியூ பாயிண்ட் ரூம் ஒன்று தான் எங்களுக்கு வேணுமென்ற மாதிரி தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு அதுவும் வந்து செஞ்சு தந்திருந்தாங்க. உண்மையில் சீசன் டைமுங்கிற சுற்றி வந்த ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி புக்கிங் பண்ணிகிட்டே போங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எங்கள் 4 பேர் எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து பர் டேக்கு வந்து நாங்கள் 50,000 மாதிரி தான் பே பண்ணியிருந்தோம். 40,000 வந்து நம்மளோட சார்ஜாக இருந்துச்சு. அதோட சேர்த்து வந்து டெக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு 50,000 வந்து நாம் பே பண்ண வேண்டியதாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு நாளாக ஸ்டே பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் 2 days வந்து அங்கே ஸ்டே பண்ணினதான் இருந்துச்சு. ஸோ உண்மையில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போன உடனே வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்கோடு சேர்த்து வந்து லன்ச் டைமும் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் தந்திருந்தாங்க. உண்மையில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து லன்ச் வந்து பொஃபே இல்லை, மெனு லஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ மெனு லஞ்ச்லேயே வந்து நிறையவே ஆப்ஷனில் இருந்துச்சு. நாங்களும் வந்து எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாத்தையுமே சாய்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அன்லிமிட்டெட் தான் உங்களுக்கு இதுவும். மிச்சம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களும் உண்மைக்கும் நீங்கள் கொடுக்குற காசு இது வேர்த்தான்னு சொல்லி கேட்டால் மிச்சம் வேர்த்து. நீங்கள் நார்மலி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணாமல் அவுட் பொஃபே போகிறதா இருந்தாலும் பர்சனுக்கு வந்து 1500க்கு மேல் காலத்தான் நீங்கள் பே பண்ணி போக வேண்டியதாகும். இங்கே ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி டேஸ்டியாக ஈக்குதான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக உண்மையில் நல்ல டேஸ்டியாகவே தான் ஈக்குது. நான் வீடியோக்காக வேண்டி சொல்லவில்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மட்டுமே சொல்கிறேன். அதுவும் ஸ்பெஷலி வந்து நுவரெலியா சைடில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிற சுட்டி உண்மையில் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சலாட் எல்லாம் எடுத்திருந்தோம். உண்மையில் டேஸ்டியாகவே இருந்துச்சு. அதில் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா குட்டியை வந்து மணி தக்காளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது வந்து டொமேட்டோவில் வந்து சின்னதாக பட்ஸ் மாதிரி ஒரு டொமேட்டோ இருக்கும். அந்த டொமேட்டோ வந்து அது ஒரு சலாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே கோல்ட் கிளைமேட்டுன்னு சுற்றி நமக்கு வந்து வார்ம் வாட்டர் தான் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டராகவும் கிடைக்கும். அதெல்லாம் உண்மையில் நல்ல ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும். இது நம்ம கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மைக்கும் அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மிச்சம் என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து நிறையவே ஃபுட் எடுத்திருந்தோம். இந்தியன் பிரியாணி எடுத்திருந்தோம், ஃபிஷ் ஃப்ரை எடுத்திருந்தோம், பாபிக்யூ எடுத்திருந்தோம், சலாட் எடுத்திருந்தோம், டெசர்ட் எடுத்திருந்தோம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்திருந்தோம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். மிச்சம் இல்லாமல் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே சாப்பிடவும் கிடைச்சிருந்துச்சு.
Enjoy it. Say thank you. I take a step, you take one, two. A fragile rhythm, but we make it through. Your eyes retreat, but your heart's still near. A love that grows despite the fear. We stumble, we falter, but never let go. ஸோ நான் மிச்சம் அதை மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். அதுக்காக வேண்டி தான் நான் இங்கேயும் போய் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை வந்து டாப் வியூவில் இருந்து தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட்னு சொல்லி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். லஞ்சை முடிச்சுட்டு நமக்கு வந்து சின்னதாக ஒரு தூக்கம் ஒன்றும் போட்டாச்சுது. அதோட ஈவினிங் டீ டைம்னு சொல்லிட்டு நம்ம ஹபி வந்து டீ ஒன்றையும் போட்டிருந்தாங்க. இந்த டீயில் ஸ்பெஷல் என்ன எக்யூப்மெண்ட்ஸ்னா டீ போடுறதுக்கு டீ பவுடர், காஃபி, மில்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதையும் டீ ஒன்று போட்டுட்டு நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் குனாஃபா சாக்லேட்டை நாம் இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோட பார்ட் 2 vlog வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக வேண்டி நான் தரேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தந்து கொண்டீங்க. லாஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் ஒன்று கொடுத்திருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இந்த இடத்த சாரியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அடுத்த vlogல எதிர்பாருங்க.